ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஈஸியா ஈஸியா வாங்கலாம் ஏசி. லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ். ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ். ஒரு நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த மதுவினால் தாலி இறக்கிறார்கள். அந்த பெண்களை பற்றி கவலைப்படாமல் பெண்களுக்கு ஏதோ மாதம் 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்தா விவகாரம் முடிஞ்சிடும் என்று இவர்கள் நினைப்பது சாதாரண மக்கள் வரையில இப்பொழுது அவரவர்களுக்கு அவரவர்கள் பாதுகாப்பு தேட வேண்டுமே தவிர அரசாங்கத்தை நம்பி இருக்கக்கூடாது என்கின்ற அளவுக்கு நிலைமைகள் சீரழிந்து இருக்கிறது. நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் விலைக்கு வாங்கி உள்ள போட்டா கட்சி தொண்டர்கள் அதுக்காக அன்றாடம் உழைக்கிற தொண்டர்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போகிறது. அதற்கு யார் பொறுப்பு? அகில உலக அளவில் எவ்வளவு கேவலமான அளவுக்கு ட்ரம்ப் சொல்லுவதற்கு இவர்கள் அடிபணிய வேண்டிய அளவுக்கு நிலைமைகள் இருக்கிறது. அதே மாதிரி காங்கிரஸ்காரர்களுக்கும் ஒன்று சொல்கிறேன். காங்கிரஸ்காரர்கள் இந்த தடவை கொஞ்சம் இந்த அவர் தலையில் மண்ணை போட்டு ஒரு புதியவரை போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் காங்கிரஸை பாராட்டுகிறேன். அவர் உள்ளுணர்வு திமுகவோடு இருக்க வேண்டும் என்பது அல்ல. அவருடைய உள்ளுணர்வு தனியாக கட்சி நடத்தி கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதுதான் அந்த எண்ணப்படி அவர்கள். யார் விஜயுடைய வேலை? விஜய் கட்சி நடத்துகிறவங்க அவங்க கட்டமைப்பு உருவாக்கணும். நீ ஏன் கவலைப்படுற? நீ தான் அதை எதிர்த்துக்கிட்டு நிற்கிற. நீ அவங்ககிட்ட கட்டமைப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? காலையிலேருந்து பிரியாணி கொடுத்தாங்க, சாயங்காலம் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, அப்புறம் தண்ணி கொடுத்தாங்க, என்னென்னமோ கொடுத்தாங்க. எல்லோரும் கையில் ஏதோ கொடுத்தாங்க, பணமும் கொடுத்தாங்க. அவ்வளோவும் கொடுத்து மக்களை ஏமாற்றுவதற்கு தானே இது. சவரனுக்கு 1000 ரூபாய் கம்மி, கிராமுக்கு 150 ரூபாய் கம்மி. இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் லலிதா ஏன் கொடுக்கறது இல்ல? கோல்ட் ரேட்டை எப்படிங்க குறைக்க முடியும்? 500 ரூபாய் நோட்டை 400 ரூபாய்க்கு தர மாதிரி இருக்கு. கோல்ட் ரேட்ல டிஸ்கவுண்ட்னாலே வேஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இப்போ தாவேகா சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. 4 முக்கிய கோரிக்கைகள் முன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஜாதி வரி கணக்கெடுப்பு சரியா பண்ணலை. விஜயோடைய மக்கள் சந்திப்பு நீங்க பார்க்க அனுமதிக்க மாட்டீங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதுக்கப்புறம் போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கு. அப்படிங்கிற மாதிரி 4 கோரிக்கையை முன் வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன ஐயா? அருமையான கோரிக்கைகள், நாட்டுக்கு தேவையான கோரிக்கைகள். இதில் மக்களுக்கு முதல்ல போதை பொருள் பழக்கத்துக்கு அதுக்கு இன்று வரையில் இந்த ஆளுங்கட்சியோ அல்லது ஆளுங்கட்சிக்கு லாலி பாடுகின்ற துணை கட்சிகளோ அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருப்பது ஒரு வெட்கக்கேடு. காரணம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் குறைஞ்சது ஒரு நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த மதுவினால் தாலி இறக்கிறார்கள். அந்த பெண்களை பற்றி கவலைப்படாமல் பெண்களுக்கு ஏதோ மாதம் 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்தா விவகாரம் முடிஞ்சிடும் என்று இவர்கள் நினைப்பது அந்த குடும்பத்தை அழித்துவிட்டு அதற்கு சவப்பெட்டியை தயாரிப்பு தருவது போலத்தான் இருக்குமே தவிர குடும்பங்கள் வாழ வைப்பதற்காக இருக்காது. இது ஒன்று. ரெண்டாவது, ஜனநாயகத்தில் பேச்சுரிமை எழுத்துரிமை எல்லோருக்கும் உண்டு. அதை தடுக்கின்ற வகையில் ஆரம்பம் முதல் விஜய் வந்தது முதலே அந்த வேலையை இவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். யார் ஐயா ஆரம்பித்தது? ஆளுங்கட்சி. அதுக்கு சர்க்கார் தான் பொறுப்பு. ஆளுங்கட்சி இதை ஆரம்பித்து விட்டார். இன்னும் சொல்லப்போனால் முதல்ல கரூர் நிகழ்ச்சி இதில் எப்படி நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதற்கு எந்த வகையில் விஜய் பொறுப்பு என்பது தான் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அரசாங்கம் நிர்வாகம் செய்கிறது. அரசாங்கத்தில் அனுமதி பெற்று அந்த கூட்டத்தை நடத்துகிறோம். அதை கூட்டத்தை நடத்தக்கூடிய இடமோ அல்லது அங்கே பாதுகாப்போ கொடுக்க வேண்டியது முழுக்க அரசாங்கத்தின் பொறுப்பே தவிர கூட்டம் ஏற்பாடு செய்வர்களுடைய பொறுப்பு என்று சொல்வது மிகவும் தவறானது. அது யாராலும் முடியாது. கூட்டத்தை ஏற்பாடு செய்வர்களால் அதுக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுப்பதோ போவதோ முடியாது. அதுக்காகத்தான் உங்களிடத்தில் அனுமதியை கேட்குறார்கள். அதான் அவங்க சொல்லிட்டாங்களே, நீங்கள் கரெக்டான பர்மிஷன் கொடுங்க, நாங்கள் இடம் தரேன் தானே சொல்கிறாங்க கவர்மெண்ட்டும். யார்? விஜய்க்கு நீங்கள் கரெக்டான இடம் சூஸ் பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் அனுமதி தரேன் தானே சொல்கிறாங்க. இல்லை, அந்த இடம் சரியான இடமா என்று பார்க்காமல் இப்போ கரூரில் கொடுக்கப்பட்ட இடம் மிகவும் குறுகலான இடம். இன்னும் சொல்லப்போனால் அங்கே ஒரு கிராஸ் ரோடு, ஒரு பக்கம் கோயம்புத்தூர் சாலை போகிறது, ஒரு பக்கம் ஈரோடு சாலை போகிறது. ஈரோடு சாலையை விட கோயம்புத்தூர் சாலையாவது கொஞ்சம் பெரிய சாலை, அகலமான சாலை. இது வேண்டுமென்று அந்த இடத்துல கொடுத்து திட்டமிட்டு தீர்க்கப்பட்டது என்பதை கரூர் மக்கள் இன்று வரையில் அங்கே நடந்த சதிக்கு காரணமே ஆளுங்கட்சி தான் என்று தெளிவாக அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அதை மறைப்பதற்கு இவர்கள் பார்க்கிறார்கள். இதுதான். அதே போல் கூட்டங்களுக்கு அனுமதி கேட்பதற்கு பல வகையில் அதை தடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் எந்தெந்த வகையில் முடியுமோ அதையெல்லாம் செய்து வருகிறார்கள்.
இது மிக இந்த ஆட்சிக்கே அவமானமான விஷயம். காரணம் அவங்க கருத்துக்களை சொன்னால் மக்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதுக்கு அவங்க ஆதரவளிக்க போகிறாங்க. அதை தடுப்பது மிக அசிங்கமாக கூட இருக்குது. இதெல்லாம் இந்த கடந்த காலத்தில் கிடையாது. எம்ஜிஆரோடு ஆரம்ப காலத்திலிருந்து நான் பயணித்தவன். எந்த கூட்டத்திற்கும் எங்கேயும் அனுமதி மறுக்கப்படவும் இல்லை. அவர் போகிற இடங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள் கூடுவார்கள், பேசுவார்கள். அவர்கள் வேண்டுமென்றே நடத்தப்பட்ட இதுதான் என்பதுதான் என்னுடைய தீர்க்கமாக. ஏனென்று கேட்டால் எனக்கு கரூரை பற்றி தெரியும். நான் அந்த மாவட்டத்தை ஒரு காலத்தில் மாவட்டத்தினுடைய பொறுப்பில் இருந்தவன். அந்த ஊரில் எல்லா பகுதியும் எனக்கு தெரியும். அதனால் அது கொடுத்ததே வேண்டுமென்று ஒரு குறுகலான இடத்துல கொடுத்து ஒரு சம்பவம் உருவாக்கினது ஆளுங்கட்சியினுடைய சர்க்காருடைய பொறுப்பு தான் என்று நான் தெளிவாக கூற விரும்புகிறேன். அடுத்து என்னென்ன சொன்னீங்க? சட்ட ஒழுங்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு தான். நத்தம் பேப்பர் எடுத்தாலே சட்டம், இங்கே கொலை அங்கே கொலை. அன்றாடம் கொலை நடக்காத நாட்களே இல்லை. கற்பழிப்பு நடக்காத நாட்களே இல்லை. வன்புணர்ச்சி நடக்காத நாட்களே இல்லை. இந்த இதெல்லாம் ஆட்சி இருக்கிறதா இல்லையா, ஆட்சியில் அதிகார சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்பது சாதாரண மக்கள் வரையில் இப்பொழுது அவரவர்களுக்கு அவரவர்கள் பாதுகாப்பு தேட வேண்டுமே தவிர அரசாங்கத்தை நம்பி இருக்கக்கூடாது என்கின்ற அளவுக்கு நிலைமைகள் இந்த இதெல்லாம் சீரழிந்து இருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லப்போனால் டிஜிபி என்ன இவங்களால் சரியான ஆளை நியமிக்க முடியலை. இப்படியெல்லாம் ஒரு நிர்வாகத்தை வைத்துக்கொண்டு எல்லாம் காவல்துறை இடத்திலே ஒப்படைத்து விட்டு இவர்கள் ஊராக சுற்றி வருகின்ற வேலைகள் தான் பார்க்கிறார்கள். அதனால் அது அரசாங்கம் செய்கிற தவறு தான். ஆக ஜனநாயகத்தை படுகொலை செய்வதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் இந்த தினம் நடைபெறுகிறது. அண்ணா அவர்கள் சொன்னார், பணக்காரன் பணத்தை வைத்துக்கொண்டு தேர்தலை நடத்துவது என்பது அது ஜனநாயகமாவது, அது பணநாயகம் என்பதை தெளிவாக அண்ணா அவர்கள் சொன்னார்கள். இந்த பணத்தையே மொத்தமாக நம்பிக்கொண்டு இந்த இதை இருக்கிறார்கள். அதை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றுவதற்கு, மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று மீண்டும் ஒரு கொள்ளை நடத்துவதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த இதெல்லாம் இவர்கள் கொடுக்கின்ற பணமே கூட 1000 2000 கொடுக்குறாங்க. அந்த ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது சாராயத்திற்கு இந்த இவர்களுடைய டாஸ்மாக் கடைக்கு மாதம் ஒன்றுக்கு 5000 ரூபாய்க்கு மேலே செலவு செய்து கொண்டு தான் இருக்கிறது. அதனுடைய விளைவு அந்த குடும்பத்தில் பாதிப்புகள், உடல்நிலை பாதிப்பு, சில இடங்களில் உயிரிழப்பு, இவையெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இதெல்லாம் அரசாங்கம் செய்கின்ற தவறுகள். அதையெல்லாம் மறைப்பதற்கு பல்வேறு கட்சிகள், குறிப்பாக ஒரு ஆளுங்கட்சி 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தால் அதற்கு என்ன அதை பற்றி முடிவு, அந்த ஆட்சியினுடைய நடவடிக்கையை பற்றி தீர்ப்பு சொல்ல வேண்டியவர்கள் மக்கள் அவர்களது ஆட்சியை எடை போட்டு சொல்லுவார்கள். ஆனால் அதற்குரிய வாய்ப்பே இல்லாமல் எல்லா எதிர்க்கட்சியும் உள்ளே எடுத்து 22 கட்சிகளை வைத்துக்கொண்டு தேர்தல் நடத்துவது என்பது இவர்களுக்கே இவர்களுடைய ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லை. வலிமையா இருக்குன்னு சொல்றாங்களே. வலிமை, நீ நன்றாக ஆட்சி செய்திருந்தால் ஏன் உனக்கு வாக்களிக்க மாட்டார்கள்? அதுக்கு எல்லா கட்சியும், நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் விலைக்கு வாங்கி உள்ளே போட்டால் கட்சி தொண்டர்கள், அதுக்காக அன்றாடம் உழைக்கிற தொண்டர்கள், அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போகிறது. அதற்கு யார் பொறுப்பு? கட்சி தலைமைக்காகவா அல்லது நாட்டு மக்களுக்காகவா, அதற்காக உழைக்கின்ற தொண்டர்களுக்காகவா என்ற கேள்வியை கேட்டால் இந்த இதிலும் தலைமையை காப்பாற்றுவதற்கு தான் கட்சி இருக்கிறதே தவிர தொண்டர்களையோ நாட்டையோ காப்பாற்றுவதற்கு கட்சி இல்லை என்பது நிதர்சனமான உண்மையாகிவிட்டது. அதுதான் உண்மை. அதனால் இது எந்த வகையிலும் இந்த நாட்டில் ஜனநாயகம் கொஞ்சம் கூட 1% கூட ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கவில்லை. ஜனநாயக முறைப்படி இது ஆள்வதற்கு தகுதியற்ற சூழ்நிலை இந்த தினம் உருவாகிவிட்டது. அது ஏன் எதிர்க்கட்சிகள் ஆதரிக்கிறார்கள் என்றுதான் நாளை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதுக்கு உள்ளார்த்தம் எதுவாக இருக்கும் என்பதை அவரவர்கள் மனதுக்கு தெரியும் என்றுதான் நான் கருதுகிறேன். போதை கலாச்சாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கு. அதுதான் போதை கலாச்சாரம் தான். நீங்கள் போதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 71க்கு முன்னாடி எங்கேயாச்சும் ஒருத்தன் கள்ளச்சாராயம் காய்ச்சுவோம், சில பேர் குடிச்சிட்டு போவோம். ஆனால் 71ல் ஆட்சி வந்த பிற்பாடு கள்ளச்சாராயம் இங்கே சென்னையில் கள்ளச்சாராயம் பரவலாக தொழிலாகவே வைக்கப்பட்டது. அதற்கு அரசாங்கமே காரணம் என்று சர்க்காரியா கமிஷனில் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தார்கள். அதனால் கள்ளச்சாராயத்தை பெருகிவிட்டு குடிகாரர்களை அதிகப்படுத்தி அதற்கு பின்னாலே சாராய கடைகளை திறந்து குடிக்கிற பழக்கத்தை உருவாக்கியதே இந்த அரசாங்கம் தான். இந்த டாஸ்மாக் திறந்ததே எம்ஜிஆர் தான் அப்படின்னு விமர்சனம் இருக்கே. நீங்கள் முதல்ல கடையை ஒன்றுமே இல்லாத இடத்துல திறந்தீங்க, அதை பழக்கப்படுத்திட்டீங்க. அதனுடைய விளைவு எம்ஜிஆர் திறந்தார். எம்ஜிஆர் செய்தது தவறு என்று 1000 முறை நான் சொல்லியிருக்கிறேன். நான் அந்த இயக்கத்தில் இருக்கிற போதே கூட அவரிடத்தில் இது இந்த தவறான காரியம் நாம் செய்யக்கூடாது, இது அண்ணாவிற்கு கொள்கைக்கு புறம்பானது. அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திலே தெளிவாக சொன்னார்கள். கருத்திருமன் கேட்கிறார் அண்ணாவிடத்தில், அண்ணா முதலமைச்சர், அப்பொழுது கருத்திருமன்
மதுவிலக்கில் இந்த ஆட்சியினுடைய கொள்கை என்ன என்று கேட்டபொழுது அண்ணா அவர்கள் இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மதுவிலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன், அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போகும் என்றார். அதை அண்ணா மறைந்தவுடனே அதை கள்ளச்சாராயம் உருவாக்கி மக்களை குடிகாரர்களாக மாற்றி அதோடு அதுக்கு பிறகு கள்ளச்சாராயம் குடிக்கிறார்கள் என்று நல்ல சாராயம் கொடுப்பது அந்த பாட்டிலே. டாஸ்மாக் வந்ததுக்கு அப்புறம் கள்ளச்சாராயம்லாம் கொஞ்சம் கம்மியாச்சா அந்த டைம்ல? கள்ளச்சாராயம் சாராயம் குடிக்கிறவர்களை தயார்படுத்தி விட்டு அங்கேயே பண்ணுகிறார்கள், இங்கேயே பண்ணுகிறார்கள். அதுக்கு காவல்துறையும் உடந்தையாகத்தான் இருக்கிறது. பெரும்பகுதி காவல்துறை கள்ளச்சாராயத்திற்கு அவர்களிடத்தில் இப்போ எல்லாரும் லஞ்சம் வாங்குவது ஊழல் செய்வது ஆன பிற்பாடு எல்லா துறையில் இருக்கிற அதிகாரிகளும் லஞ்சம் வாங்குவதில் தப்பு இல்லை, எப்படியெல்லாம் வாங்கலாமோ அதுக்கு ஒரு வழிகளை அவரவர்களுக்கு என்று சில வழிமுறைகளை வைத்துக்கொண்டு நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான உண்மை. சரிங்க. இப்போ 2-3 நாளாக ஒரு தகவல் என்னன்னா, விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள கூப்பிடுறாங்க, அதனால தான் அந்த படத்து பிரச்சனை, சிபிஐ பிரச்சனை அப்படின்னு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. இதுதான் உண்மையா? இப்போ அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்பது உண்மையாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் அழுத்தம் கொடுப்பது என்பதே ஒரு கேவலம் தானே. அதற்கு விஜய் இரையாக மாட்டார் என்று எனக்கு பூரண நம்பிக்கை உண்டு. காரணம், அவர் ஆரம்பத்திலே என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபி என்றும் அரசியல் எதிரி திமுக என்று தெளிவாக அவருடைய கொள்கையை முதலே சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு கண்ணை திறந்து கொண்டு போய் இதில் குட்டையில் விடக்கூடாது. அதுபோல் இப்பொழுது அவர்களுக்கு அழைக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய தேவைக்கு அவர்கள் அழைக்கலாம். ஆனால் இவர் போவாரா நிச்சயமாக போக மாட்டார். அப்படி போனால் இவரும் அந்த கூவத்திலே குளித்தவர் தான் என்று மக்கள் முடிவெடுத்து விடுவார்கள். கூவத்திலிருந்து தூரத்தில் விலகி இருப்பது தான் இவருக்கும் நல்லது. அதை அவர் செய்வார் என்றே நான் கருதுகிறேன். இந்த கூவத்திலே அவர் நிச்சயமாக குளிக்க மாட்டார். காரணம், ஊழல், லஞ்சம், நிர்வாகக்கேடு எல்லா விதமும் இருக்குது இன்றைக்கி ஆட்சியில். பிஜேபிக்கு தெம்போடு திராணியோடு இருக்கிறதா என்று பார்த்தால் நீங்கள் பார்த்தா அகில உலக அளவில் எவ்வளோ கேவலமான அளவுக்கு ட்ரம்ப் சொல்வதற்கு இவர்கள் அடிபணிய வேண்டிய அளவுக்கு நிலைமைகள் இருக்கிறது. அதே மாதிரி காங்கிரஸ்காரர்களுக்கும் ஒன்று சொல்கிறேன். காங்கிரஸ்காரர்கள் இந்த தடவை கொஞ்சம் விழித்து கொள்ளுகின்ற சூழ்நிலை வந்தபோது இங்கே மேல்தளத்தில் இருந்த காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கிறவர்கள் இந்த திமுகவோடு இருந்தால்தான் தங்களுக்கு பதவி கிடைக்கும், இல்லாவிட்டால் அது போய்விடும் என்று நினைத்து விட்டார்கள். நினைத்து இன்னொரு மறைமுகமாக திமுகவோடு அப்படி தலைமையில் இருக்கிற காங்கிரஸ் உடன்பாடுக்கு வரவில்லை என்று சொன்னால் காங்கிரஸையே உடைப்பது என்று இங்கே இருக்கிறவர்கள் முடிவெடுத்து விட்டவர்கள் சரி, முடிவெடுத்து அவர்களிடத்திலே கட்சி போவதை விட அந்த முடிவை இந்த முறை நாமளே எடுத்து அவர்களோடு இருந்து இந்த யார் அந்த காங்கிரஸுக்குள்ளே இருக்கிற தீய சக்திகள் எது சுயநலத்திற்காக இருக்கிறதோ அவர்களை ஒழிப்பது என்ற எண்ணத்திலே தான் இன்றைய தினம் காங்கிரஸ் அந்த முடிவு எடுத்ததாக நான் கருதுகிறேன். இன்றைய தினம் இனிமேலாவது காங்கிரஸாக இருக்க வேண்டும், அவர்களுடைய எதிர்க்கட்சி பணியை செய்ய வேண்டும். திமுகவுடைய தோற்ற காங்கிரஸ் எப்படி எதற்காக திமுகவோட கூட்டணி போட்டது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்தால் மேல்தளத்தில் இருக்கிற 10 பேர்கள் இனிமேல் நாம் வெற்றி பெற முடியாது, இவர்களோட சேர்ந்து 10 இடம் வாங்கி நம்ம உள்ளே வந்துடலாம், ஆட்சி பொறுப்பு அதிகாரத்தில் வந்து விடலாம் என்ற தீய எண்ணத்தோடு அதோடு உறவாடி வந்தார்கள். இப்போது தான் காங்கிரஸினுடைய தலைமை விழித்து கொண்டது என்று கருதுகிறேன். விழிக்கிற போது ஆபத்து வருகிறது. ஆகவே இந்த முறை சேருவோம். ஆனால் இதை காரணகர்த்தா யாராக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இங்கேயே நாமளே வைத்து அழித்து விடலாம் என்று முடிவெடுத்து தான் இந்த தினம் மேல் சபைக்கு கூட ராஜ்யசபா கூட ஒரு புதியவரை தேர்ந்தெடுத்தது. எவ்வளோ பேர் எல்லாரும் தனக்குத்தான் என்று சிதம்பரம் போன்றவர்களெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த போது இந்த அவர் தலையில் மண்ணை போட்டு ஒரு புதியவரை போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் காங்கிரஸை பாராட்டுகிறேன். அவர் உள்ளுணர்வு திமுகவோடு இருக்க வேண்டும் என்பது அல்ல, அவருடைய உள்ளுணர்வு தனியாக கட்சி நடத்தி கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதுதான். அந்த எண்ணப்படி அவர்கள் எதிர்காலத்திலாவது செயல்படுவார்களானால் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்று நடந்த இந்த என்டிஏ மாநாடு பொதுக்கூட்டம் நடந்துச்சு திருச்சியில், மோடி அவர்கள் வந்திருந்தார். அதில் அந்த வரவேற்பு அந்த பேனரில் பார்க்கும்போது எல்லாத்துடைய படமும் இருக்குது, எடப்பாடி அவர்கள் படம் மிஸ் ஆயிடுச்சு. அதுதான் பிஜேபி அனைத்து கெடுக்கிறது. அதாவது அனைத்து கெடுத்தல்னு ஒன்று உண்டு, திருதராஷ்டிர ஆளுங்கணும் என்று சொல்வார்கள். திருதராஷ்டிரன் குருரன் அவன் மற்றவர்களை அழிப்பதற்கு கூட அணைச்சி எலும்புகளை முறித்து உடைச்சிடுவான். அந்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள். இந்த
இந்த ஜென்மங்களுக்கு புரிய வேண்டும். புரியவில்லை என்று சொன்னால் அதுக்கு நாம் என்ன செய்வது? இது கூட எடப்பாடி அவர்களுக்கு தெரியாமையா இருப்பாரு, அவர் கணக்கு வச்சு தெரிந்தாலும் அவருடைய கையறு நிலை, இவர்கள் சேர்ந்த அண்ணா விருகம்பாக்கம் மாநாட்டிலே தெளிவாக சொன்னார், இன்னொரு 50 ஆண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டு இந்த நாட்டுக்கு தேவை. ஆனால் அப்படி செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒழுக்கமானவர்களாக, நியாயமானவர்களாக, உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்மால் அதை செய்ய முடியாமல் போயிடும். அதுக்காக புறநானூற்றில் ஒரு வரியை சொன்னார்கள், தீதும் நன்றும் பிறதராவாரா, தீமை வர வேண்டுமானாலும் நீங்கள் தான் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டுமானால் நீங்கள் தான் வர வேண்டும். கடந்த காலத்தில் இவர்கள் 2 கட்சிகளுமே தீமைகளை புரிந்து விட்டார்கள். அதனுடைய விளைவு டெல்லியில் இவர்களுடைய தலைமையில் கத்தியை தொங்கவிட்டு மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அவர்கள் சொல்வதற்கெல்லாம் இவர்கள் பணிந்து போக வேண்டிய சூழ்நிலை, அவலநிலை ஏற்பட்டு விட்டது. ஆக இரண்டுமே என்னை பொறுத்தவரையில் நான் பல முறை சொல்லிவிட்டேன், அறுபத்தும் அண்ணாவோடு திமுக முடிந்து விட்டது. அந்த பெயர் பலகையை வைத்துக்கொண்டு இவர்கள் காலம் ஓட்டுகிறார்கள். அதே மாதிரி எம்ஜிஆர் என்றைக்கு ஜெயலலிதாவை உள்ளே சேர்த்தாரோ அன்றோடு அதிமுகவும் முடிந்து விட்டது. அதற்கு பிறகு இவர்கள் அந்த பெயர் பலகையை வைத்துக்கொண்டு காலம் ஓட்டுகிறார்கள். அதிமுக என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த லட்சியங்கள் அன்றைக்கு அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் கொள்கை உருவாக்கிய போது லஞ்சத்தையும் ஊழலையும் செய்தவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமை ஆக்கப்படும். இதுதான் அதிமுகவினுடைய மூலக் கொள்கையில் ஒன்று. அதோடு டெல்லியை பார்த்து கட்டுண்டு வாழோம், பிரிவினை நாடோம், சமநிலையில் இணைவோம் என்று தான் சொன்னார்கள். இந்த டெல்லியை பார்த்து இவர்கள் ஒவ்வொருவரும் அலறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நிலைமை. 2 கட்சியும் அதான் செய்து, ஆனால் ஒன்று மறைமுகமாக செய்து, இன்னொன்று நேரடியாக செய்து, இதிலிருந்து மக்களை மீட்பதற்கு வந்திருக்கிற விஜய் அவருடைய வேலையை ஒழுங்காக செய்து கட்டமைப்பு, இன்றைய தினம் நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய அமைப்புகளை முறையை வகுத்து கொண்டார்களானால் இவர்கள் எவ்வளோதான் பணம் கொடுத்தாலும் அவனே சொல்கிறான், கிராமத்தில் இருக்கிறவங்க சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, விஜய் வர போய் எங்களுக்கு இதெல்லாம் வந்து சேருது, நான் பாத்திரங்கள் கொடுக்கிறார்கள், பண்டங்கள் கொடுக்கிறார்கள், பணம் தருகிறார்கள், என்னென்னவோ கொஞ்சுகிறார்கள், குழாவுகிறார்கள், இதெல்லாம் இந்த தேர்தல் வரை இவர்கள் செய்வார்கள் என்று கிராமத்தில் இருக்கிறவனே சொல்லுகிறார். ஆகவே இது ஒன்றும் இந்த நாடகம் ரொம்ப நாளைக்கு எடுபடாது என்பதுதான் என்னுடைய பிரச்சனை. ஓகே, மோடி சொன்னது என்னன்னா, தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது அப்படின்னாரு. என்ன குறிப்பிடுறாருன்னா என்டிஏ ஆட்சிங்கிறாரு, இங்க தமிழகத்துல வந்து அதிமுகவின் தலைமை அப்படிங்கிறாங்க. என்ன மென்ஷன் பண்ண நினைக்கிறாங்க? அவர் என்ன நினைக்கிறார், என்டிஏ ஆட்சி வந்துட்டால் ஒரு வழியாக எல்லாரையும் அடித்து நிறைவிட்டு அமைதியாக்கிடலாம், எல்லாரையும் கொண்டுவிட்டா அதுக்கு பிறகு வந்து நீ அமைதி நிலவுதுன்னு சொல்கிற மாதிரி அதை சட்டம் ஒழுங்கை வந்து இவர்களால் காப்பாற்ற முடியாது. காரணம், தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் விழிப்போடு இருக்கிறார்கள், பெரியார் அண்ணா பாதையில் வளர்ந்தவர்கள். இல்லை, இப்போ யாருடைய தலைமை இங்கே? அதிமுக தலைமையா என்டிஏ தலைமையா? அதை தான் அவங்க என்டிஏ தலைமை சொல்கிறார்கள், இவர்கள் அதிமுக தலைமை என்கிறார்கள். இன்னும் அந்த கோளாறு அவர்களுக்குள்ளே இன்னும் தீரவில்லை. இதுதான் நிலைமை இருக்குது. இல்லை, நீங்களே சொல்லியிருந்தீங்க விஜயை பார்த்து திமுக பயப்படுது, ஸ்டாலின் பயப்படுறாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், இப்போ விஜயோட நிலைமையே வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தானே இருக்குது. எப்படி இருக்கு? பயமுறுத்துகிற வேலைகளை இவங்க செய்கிறாங்க. அவர் அப்படி அவர் வந்து அவர் நாடகம் நடிக்கிறாரா, அவர்களோடு நடிக்கிறாரா, அல்லது உண்மையிலே இருக்கிறாரா என்று சொன்னால் என்னை கேட்டால் நடித்து கொண்டே காலத்தை ஓட்டி விடுவார் என்று நான் நினைக்கிறேன். யார்? விஜய் இவர்களை ஏமாற்றுவதற்கு இவர்களுடைய நாடகங்களை ஒரு பக்கத்தில் நடத்தட்டும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்வார் என்று நான் செய்தால் அது அறிவுடைமையே, அதுதான் அது செய்வார் என்று நான் கருதுகிறேன். எப்படிங்க அரசியல் கரெக்டாக பண்ணுவார்னு சொல்ல வரீங்களா? அரசியல் கரெக்டாக பண்ணுவார். சூழ்நிலை காரணமாக அவர்களோட பேசுகிற போது செய்திகள் வருகிறது, அதெல்லாம் செய்திகள் வந்து தானாக மறையட்டும் என்று நினைக்கிறார். எந்த செய்திக்கு நேரடியாக அவர் பதில் சொல்லலை. அது காரணம் வந்து அவங்களா பிரச்சனையை உருவாக்க அவங்களே தீர்த்துக்கிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுட்டார். அதனால் அது தீர்த்தாலும் இவருடைய வேலையை இவங்க ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு வராங்க. அதை இன்னும் கொஞ்சம் முறைப்படி ஒழுங்காக செய்வார்களானால் நிச்சயமாக வெற்றி பெறுவார். இல்லை, ஒரு கட்டமைப்பே இல்லை, எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கல, இவரெல்லாம் என்ன பண்ண போகிறாருன்னு கருத்து வருது. இல்லை, எந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கல, எல்லா பிரச்சனைகளும் இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று, எல்லாரும் அவர் பேசுறது மற்றவங்களால் தாங்க முடியல, அதுன்ற அளவுக்கு அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கட்டமைப்பு இருக்கிறது இல்லைன்னு இவங்களுக்கு என்ன தெரியும்? கட்டமைப்பெல்லாம் அங்கங்கே உருவாகி கொண்டு தான் இருக்கிறது. மாவட்ட கமிட்டி இருக்குது, அந்த பொருளாளர்கள் இருக்கிறார்கள், கிளைக்கழகங்கள் இருக்குது. இல்லை என்று இதெல்லாம் மக்களிடத்தில் அவர் வரமாட்டாருன்னு சொல்லி ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்காக அந்த வேலை அவங்க வேலை. யார்? விஜயுடைய வேலை. விஜய் கட்சி நடத்துகிறவங்க அவங்க கட்டமைப்பு உருவாக்கணும். நீ ஏன் கவலைப்படுற? நீ தான் அதை எதிர்த்துக்கிட்டு நிற்கிற. நீ அவங்ககிட்ட கட்டமைப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? எதையாவது சொல்லி விஜயை டிமாரலைஸ் பண்ணணும்னு பார்க்குறீங்க, அது நடக்காது என்பதுதான். ஸ்டாலின் அவர்கள் வந்து உறுதியாக இருக்கார், 200 தொகுதிகள் நம்ம ஜெயிப்போம். வேற என்ன சொல்லுவாங்க? நம்பிக்கை உருவாக்க. இப்போ இதில் யூரோப்பியன் வாரில்
நெல்சன் இறந்த பிற்பாடு கூட அந்த பாடியை வச்சுட்டு தலைவர் இருக்கிறார் போராட்டங்கள் வாரில் அது பார்த்தோமே நம்ம. அந்த அவன் செத்து போயிட்டார், ஒரு இடத்துல சேரில் உட்கார வச்சு அதை காட்டி நெல்சன் இருக்கிறார். இல்லைன்னா தலைமை போயிடுச்சுன்னா எல்லா பயிலும் ஓடிடுவாங்களேன்றதுனால அதை மாதிரி நம்பிக்கையை உருவாக்குவது அவங்களுடைய வேலை. அது இல்லை, அது நடக்குமான்னு கேட்குறேன். அது நம்பிக்கை எல்லாம் பொய் நம்பிக்கை தானே. அது எப்படி மக்கள் வேறு திசையில் இருக்கிற போது நீங்கள் எப்படி வாங்குவீங்க? வாங்க முடியாது. மக்கள் தெளிவாக இருக்கா. நீ கொடுக்குற எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இன்னும் எவ்வளோ தான் கொடுத்தாலும் கட்சிக்காரனே இப்போ எல்லாருக்கும் இப்போ திருச்சியில் மாநாடு நடத்துகிறாங்க சிறுகனூரில். எல்லாருக்கும் 300 ரூபா பணம், பாட்டிலு, பிரியாணி எல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு பொறுப்பில் உள்ளவங்களையும் கூப்பிட்டு நீ 50 பேரை கொண்டு வந்து சேர்த்துடணும்னு முதல் நாளே சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே சேர்த்து மக்கள் தொகை இருப்பேன். அதெல்லாம் கொடுக்காம நீ திடீர்னு கூட்டம் போட ஒரு 10,000 பேர் வராங்களா பாரு, முதல்ல வரமாட்டாங்க. மாநாடுன்னு போட்டாலே வரும். சரி, ஒரு மாநாடுக்கு என்ன இலக்கணம்? திமுக மாநாடுன்னா 3 நாள் நடக்கும். காலையில் 9 மணிலேருந்து இரவு 1 மணி வரைக்கும், 10 மணிக்கு கூட்டம் முடிஞ்சு இரவு 1 மணி வரைக்கும் ட்ராமா நடக்கும். இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. எல்லா தலைவர்களும் பல்வேறு தலைப்புகளை அவங்க பேசுவாங்க, நாடகம் நடக்கும், மக்களும் ஒழுங்காக உட்காந்து 3 நாள் நடக்கும். இவ்வளோ 20-30 கோடி செலவு போய் ஒரு மாநாடுன்னு சொல்லி 1 மணி நேரம் வந்து ஸ்டாலின் பேசிட்டு போகிறதுக்கு இவ்வளோ செலவு யார் விட்டு பணம்? எப்படி வந்தது இந்த பணம்? அதனால இதே மாநாடு அதிமுகலையும் டிவிக்கலையும் இதே நடக்குது. 1 மணி நேரம் தானே வராங்க, 10 நிமிஷம். 2 பேர் தவறு தானே. அதுக்கு முன்னாடி மாநாடுகள் இப்போ நான் கூட திருச்சியில் அதிமுக மாநாடு நடத்தினேன். ஒரு நாள் பொழுதுக்கும் நடத்துகிறோம். காலையிலேருந்து இரவு வரைக்கும் நாங்கள் நடத்துகிறோம். அது கடைசியாக நடத்துகிற மாநாடு. அதுக்கு முன்னாடி அண்ணா காலத்திலலாம் 3 நாள் நடக்கும். 3 நாள் தெளிவாக 3 நாளும் இரவில் நாடகம் இருக்கும். 3 நாளும் வந்து டைட்டாக போயிட்டே இருக்கும். இடையில் மத்தியானம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் விடுவாங்க, அவ்வளோதான். அதுவும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல பேச்சாளர் இப்போ நாஞ்சில் மனோகரன் மாதிரி ஆளுங்களை விட்டுருவாங்க. விட்டால் கூட்டம் கலையாது. அந்த நேரத்தில் கூட்டம் கலையாமல் பார்க்குறதுக்கு அது மாதிரி பெரிய பெரிய ஆட்களை விட்டுருவாங்க. சில நேரங்களில் எம்ஜிஆர் போடுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இந்த கூட்டத்தை கலைக்காமல் இருக்கிறதுக்கு பசி நேரத்திலையும் கூட்டத்தை கேட்கணும்னு நிற்கிறவன் உட்காந்துருவான் அப்படின்றதுக்காக அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எல்லாம் காலையிலேருந்து பிரியாணி கொடுத்தாங்க, சாயங்காலம் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, அப்புறம் தண்ணி கொடுத்தாங்க, என்னென்னமோ கொடுத்தாங்க. எல்லோரும் கையில் ஏதோ கொடுத்தாங்க, பணமும் கொடுத்தாங்க. அவ்வளோவும் கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டி அதை கலையை விட்டுறதுல என்ன நடவடிக்கை? யார் மக்களை ஏமாற்றுவதற்கு தானே இது. வேறு என்ன? மாநாடுன்னா என்ன? மாநாடுனா பல்வேறு விவாதங்கள் நடத்தணும், கருத்தரங்கள் நடக்கணும், பட்டிமன்றங்கள் நடத்தணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏமாத்துற வேலை தான் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒன்று சொல்கிறேன், தலைவர்கள் அண்ணாவினுடைய மறைவு நாள் அன்றைக்கி அல்லது பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் மறைவு நாள் அன்றைக்கி போய் இந்த அமைச்சர்களும் மற்றவர்களும் போய் மலர் தூவி மாலை அணிவிப்பாங்களாம். கேட்குற இந்த தலைமுறையில் வந்தவனுக்கு பாரதிதாசனை பற்றி என்ன தெரியும்? நீ பாரதிதாசனுக்கு மரியாதை கொடுக்கணும்னா அதுக்காக பட்டிமன்றம், கலையரங்கம், கருத்தரங்கம் போட்டேன்னா அது போய் பாரதிதாசனோட கருத்துக்கள் அங்கே போய் சேரும். பாரதிதாசன் கருத்துக்கள் போகக்கூடாது, சும்மா ஏமாற்றணுன்றதுக்காக பாரதிதாசனுக்கு இப்போ மலர் தூவி மாலை. சிங்காரவேலரை பற்றி எத்தனை மந்திரிக்கு தெரியும்னு கேளுங்க. முதல்ல ஒருத்தருக்கு தெரியாது. யாராவது ஒருத்தர் 2 பேர் இப்போ கேட்டு தெரிஞ்சிருந்தால் உண்டே தவிர சிங்காரவேலர் யார், அவர் எங்கேருந்து வந்தார், எப்படி பெரியார் ரஷ்யாவுக்கு போன போது லெனின் வந்து பெரியார்கிட்ட கேட்குறார் சிங்காரவேலர் எப்படி இருக்கார். அந்த அளவுக்கு இருந்த ஒரு பெரிய தலைவரை இன்றைக்கி எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? தெரியாது. அவர் ஒரு மேனவர், பெருந்தலைவர், கொள்கைக்காக வாழ்ந்தவர். அவரெல்லாம் எல்லாரையும் மறைச்சிட்டு இப்போ புதிய கலாச்சாரம் என்னென்னா, நாகர்கோவிலில் போய் பொன்னப்ப நாடாருக்கு சிலை, கோயம்புத்தூரில் போய் ஜிடி நாயுடுக்கு சிலை, இதெல்லாம் இப்போ தேர்தல் நேரத்தில் அந்த மக்களை எப்படியோ நாங்கள் சிலை வச்சோம், நாயுடுக்கு சிலை வச்சோம், ஏன்னா நாயுடு ஓட்டு போடுங்க, நாடாருக்கு சிலை வச்சோம், நாடார் ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்கு இருக்கே தவிர இதெல்லாம் திடீர் காதல். இது ஜாதி அரசியல் வந்து எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதிமுக திமுக 2 பேரும் பண்றாங்க. ஜாதியை வச்சு அரசியல் பண்றது, ஜாதி கட்சிகள் வச்சு 2 பேருமே கட்சி நடத்த தகுதியற்றவர்கள் வந்து உட்கார்ந்துறாங்க. கொள்கை கிடையாது, லட்சியம் கிடையாது. எப்படி எல்லாம் பண்ணால் கட்சியை காப்பாற்றலாம், அதில் நம்ம உயர்ந்த மட்டத்தில் உட்காந்துருக்கலான்றது தான் இவங்களுடைய சிந்தனையை தவிர வேறொன்றும் கிடையாது. அதனால் அவங்க எது வேணால் எந்த எல்லைக்கும் போவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. கொள்கை இருந்தால் தானே ஒரு எல்லையோடு நிற்பாங்க. கொள்கையே கிடையாது. அப்போ எப்படி எல்லாம் யாராக இருக்கலாம், யார் கேட்குறாங்க, எப்படி கொடுக்குறோம், எப்படி கொடுத்தா இது சரியாக வரும், யாருக்கு பட்டம் கொடுக்கறது, பதவிகள் கொடுக்கறது, இதெல்லாம் இப்போ ஒரு 6 மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலகலப்பாக எல்லா வேலையும் நடக்குது. யாருக்கு வேணுமோ பட்டம், பதவி, பணம், எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து அடுத்த 5 ஆண்டுகள் கொள்ளையெடுப்பதற்கு தான். ஐயா, இப்போ பெரம்பூர் தொகுதியில் வந்து விஜய் நிற்க போறாரு அப்படின்னு தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து தேர்தலில் நிற்க போறாரு, ஒரு தொகுதி தேர்ந்தெடுத்திருக்காரு. ஏன் பெரம்பூர்ல நின்னா என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
ஏதாவது ஒரு தொகுதியில் தான் நிற்கணும். அதனால் ஏதோ ஒரு தொகுதியை அவங்க தேர்ந்தெடுத்து, ஏன் எம்ஜிஆர் ஏன் ஆண்டிப்பட்டிக்கு போனார், அருப்புக்கோட்டைக்கு ஏன் போனார், மதுரைக்கு ஏன் போனார், இதெல்லாம் கேள்வியே கிடையாது. அதனால் எந்த தொகுதி அவங்களுக்கு இல்ல நம்ம களம் நமக்கு சார்ந்து இருக்கும், இங்க போனா திமுக வீழ்த்தலாம் அப்படி நினைச்சு போவோம்ல, எதுவும் யோசிக்காம போக மாட்டோம்ல. எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து எப்படியாச்சும் விஜயை வீழ்த்திட்டா அவன் ஒரு முஸ்தீபு போடுவாங்க. அதுலேருந்து பாதுகாப்பான ஒரு இடத்த அவங்க தேர்ந்தெடுக்கிறதுல என்ன தவறு இருக்க முடியும்? எல்லா மந்திரியும் கருணாநிதி ஏன் குளித்தலையில் போய் நின்னார், அவர் திருவாரூரில் நின்று இருக்கணும், அப்புறம் ஏன் தஞ்சாவூரில் போய் நின்னார்? இதெல்லாம் அவங்களுடைய பாதுகாப்பு. ஏன் சென்னையில் நின்று இருக்கலாம்ல? இல்லை திருவாரூரில் நிற்கணும். 2 தானே உனக்கு, சென்னையில் வீடு இருக்குது, திருவாரூரில் பிறந்தான்ற, அங்கே தானே பண்ணணும், ஏன் போகிறேன் அங்கே போகிறேன்? இவர் ஏன் குளத்தூரில் போய் நிற்கிறாரு? குளத்தூருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? அதனால் அவங்கவுங்களுக்கு எது பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்களோ அங்கே நின்றுக்கிறதுல இது ஒரு பிரச்சனையே கிடையாது. பெரம்பூரில் நிற்கிறதோ அல்லது வேறு தொகுதி, பெரம்பூர்னு சொல்லிட்டு வேறு தொகுதியில் கூட அவர் நிற்கலாம். இவங்களை ஆட்டம் காட்டி விட்டு அந்தாண்ட வேறு தொகுதிக்கு போகலாம், எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது இட் இஸ் எ கேம். ஓகே, அவ்வளோதான். சரிங்கய்யா, இறுதியான கேள்வி, யாருக்கு களம் சாதகமாக இருக்குது? இப்போ மக்களுக்கு சாதகமாக இருக்குது. அந்த மக்கள் விஜய்க்கு சாதகமாக இருக்காங்க, அவ்வளோதான். நேர்காணல் மிக்க நன்றி. நல்லது, வணக்கம்.